ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீடு. திஸ் இஸ் ஐஸ்வர்யா. நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஆனியன் டீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ 1 கப் டீக்கு நான் 2 கப் வாட்ரு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 கப் வாட்ரு ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வர்றப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 4 பூண்டு அதோடு சேர்த்துக்கிறோம். ஒரு பிரியாணி இலை, அப்புறம் லவங்கப்பட்டை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட இதையும் சேர்த்துக்கிறோம். நல்லா பார்த்திங்கன்னா இது கொதிக்க விடணும். கொதித்து வர்றப்போ அதோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வர்றப்போ இதை இறக்கி வடிகட்டிடுறோம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா சூப் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஆனியன் டீ கூட ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இப்போ இந்த லெமன் ஏன் பிழிஞ்சு விட்றோம்னா, இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கிறனால லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஹனி அதோடு சேர்த்துக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்க நல்லா சூப் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஆனியன் டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆனியன் டீயோட மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ஹார்ட் டிசீஸ் எதுவுமே வராது. ஸோ டெய்லி மார்னிங் 1 கப் இந்த ஆனியன் டீ எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ஹனி சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.